இன்றைய ஆத்மீக தேன். சங்கீதம் 33:11 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற ஆலோசனையானது அதிக மேன்மை உள்ளது. உன்னை குறித்து தன் இருதயத்தில் நிதானித்து வைத்திருக்கிறவர் ஏற்ற காலங்களில் அவைகளை அதிசயமாய் நிலைநிற்க பண்ண நிறைவேற்ற பண்ண வல்லவராய் இருக்கின்றார். சோர்ந்து போகாதே. உன் தலையில் உள்ள முடிகளை எண்ணி வைத்து உன்மேல் அக்கறை பாராட்டுகிறதான தேவன் ஒருபோதும் அவரை நேசிக்கிறதான உனக்கு தீமையை அனுமதிக்க மாட்டார். அவருடைய அனுமதி இல்லாதபடி உனக்கு ஒரு தீங்கும் நேரிடுவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, நீ தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்பாகவே உன்னுடைய பிறப்பின் இடத்தையும் நீ குடியிருக்கும் எல்கையையும் நாளையும் காலங்களையும் நியமித்து வைத்ததான தேவன் நிச்சயமாகவே உன் வாழ்க்கையிலே அவர் இருதயத்தில் வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். எனவே உன்னுடைய இருதயம் என் தேவனோடு இணைந்த அவருக்கு கீழ்ப்படிந்த அவரை நீ தெய்வமாய் கொள்வாய் என்று சொன்னால் உன்மேல் கண்ணோக்கமாய் இருந்த உன்னை ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை காணும்படி மேன்மையான பாதையில் நடத்துவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, சர்வலோகத்துக்கும் ஆண்டவரும் அதிபதியுமாய் இருக்கிற தேவனே, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இதோ உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திற்குள்ளாய் நீர் காத்துக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி. உம்மை நேசிக்கிறவர்களுக்கு சகலவற்றையும் நன்மைக்கென்றே செய்கிறதான தேவன் இந்நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நியமித்த நன்மைகளையும் நல்ல ஆசீர்களையும் சுதந்தரித்துக் கொள்ளும்படி அனுகிரகம் செய்வீராக. அதிசயங்களை காணும்படி அவர்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.